தரவுகள் பகிர்வு என்ற பெயரில் நாட்டு மக்களின் அந்தரங்க உரிமையோடு விளையாடக்கூடாது என்று மெட்டா நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு வாட்ஸ்அப் பயனாளர்களின் தகவல்களை ஃபேஸ்புக்கிடம் கொடுத்து நியாயமற்ற முறையில் நடைமுறையில் மெட்டா ஈடுபட்டதாக இந்திய போட்டி ஆணையம் குற்றம் சாட்டியிருந்தது. இதனால் மற்ற சமூக வலைதளங்களுக்கு வணிக ரீதியிலான இழப்பு ஏற்படுத்தப்பட்டதாக கூறி மெட்டா நிறுவனத்திற்கு 213.14 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இந்திய போட்டி ஆணையம் உத்தரவிட்டது. இந்த அபராதத்தை ரத்து செய்ய கோரிய மெட்டா நிறுவனத்தின் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. அப்போது தரவுகள் பகிர்வு என்ற பெயரில் நாட்டு மக்களின் அந்தரங்க உரிமையோடு விளையாடக்கூடாது என்று மெட்டா நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்திய நாட்டின் சட்டத்திற்கு இணங்க வேண்டும் என்றும் நாட்டின் சட்டங்கள் பின்பற்றப்படாவிட்டால் உங்கள் நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடும் என்றும் கூறி மனுவை தள்ளுபடி செய்தார்.